அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், காது புளிச்சு போச்சு அப்படிம்பாங்க. அது மாதிரி ஒரே மாதிரியான கேள்வி, ஒரே மாதிரியான பதில், இதெல்லாம் சலிப்பு தரும். இந்த விவேகானந்தர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், விக்கிரக ஆராதனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. அவர் சொல்கிறாரு, எப்பா நான் எத்தனை தடவை இதே கேள்விக்கு பதில் சொல்கிறது, நான் இது வரைக்கும் ஒரு 100 தடவைக்கு மேலே இதே கேள்வி என்கிட்ட கேட்டிருப்பாங்க, எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே சலிப்பாக இருக்குது அப்படின்னு பேசுகிறார். அது மாதிரி சில நேரங்களில் எவ்வளவு தான் விளக்கங்களை கொடுத்தாலும் திருப்பி திருப்பி ஒரே மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டு வாழ்க்கையில் சேரும். ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது ஒரு சின்ன செய்தி, இப்போ பார்லிமெண்ட்டில் ஒரு செங்கோல் நிறுவனாங்க. அது ஒரு விழா, அப்படியே தள்ளி வச்சுருங்க. அதை பற்றி நான் எந்த கருத்துமே என் மனசில் வச்சுக்கலை. ஏன் வச்சுக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு காரியத்தை செய்யுது. அது சம்பந்தமாக நமக்கு ஒன்றும் இல்லை. நான் அதை பற்றி எந்த விதமான அபிப்பிராயமுமே என் மனசுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளலை. ஆனால் என்னை களங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சவங்க என்ன ரொம்ப ஆழமாக அவங்க யோசிக்கிறாங்க. எப்படியாவது எனக்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற நினப்பில் சம்மந்தம் இல்லாத ஒரு 2-3 செய்தியை போட்டு 2 மதங்களுக்கு இடையில் பிரச்சனை வர மாதிரி, அப்புறம் இந்துக்களில் சில பேர் என்ன நல்ல அப்படின்னு வெறுக்கிற மாதிரி அவங்க வெறுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா கெட்ட கெட்ட வார்த்தையாக சொல்லி சகசரநாம அர்ச்சனை எனக்கு பண்ணியிருக்கிறாங்க, போயிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நம்முடைய ஆன்மீகவாதிகளுடைய அடையாளம். எப்படிப்பட்ட கெட்ட வார்த்தை சொல்கிறது மதவாதிகளுடைய பண்பு. இதெல்லாம் கலிகாலம், நம்ம வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. கலிகாலத்தில் போலி சாமியார்கள் இருப்பாங்க, போலி பக்தர்கள் இருப்பாங்க, போலியான அந்த மதவாதிகள் எல்லாம். ஒன்றும் நாங்கள் தான் பார்த்துட்டோமே, இதெல்லாம் படிச்சுட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், உணர்ந்துட்டோம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், ரைட்டு. இப்போ நான் சொல்ல வர செய்தியை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். டெக்னாலஜி அப்படிங்கிறது இப்போ ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிப்போச்சு. எப்படி இம்ப்ரூவ் ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செய்தியை பரப்புவதற்கு ஊடகங்கள் வாட்ஸ்அப்பு, யூடியூபு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி நிறைய விதமான வசதிகள் இருக்குது. அதில் வந்த உடனேயே அதை நம்ம ஏன் உண்மைன்னு முதல்ல நினைக்கணும். ஒரு காலத்தில் எப்படி தெரியுங்களா, மேடையில் யாராவது பேசிட்டா ஒரு விஷயத்தை அதை உண்மைன்னு நம்பினாங்க. நான் சொல்கிறது ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது தனியாக பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தையே மேடையில் போய் ஒருத்தர் சொல்லிட்டு அது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்பினாங்க. அப்புறம் இன்னொரு மித்து, ஒரு மாயை உண்டாச்சு. என்ன தெரியுங்களா, ஒரு புஸ்தகத்தில் அச்சடிக்கப்பட்டு வந்துட்டா புஸ்தகத்திலே வந்துருக்குதுப்பா, பத்திரிகையிலே வந்துருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை உண்டாச்சு. அப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் பேப்பரில் வர்றது, இது மாதிரி அச்சு மீடியாவிலேருந்து இப்போ மீடியா மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியும், முழுக்கவே எலக்ட்ரானிக் மீடியா அப்படிங்கிறதுல இப்போ வந்துடுச்சு. அதில் வந்துட்டாலே அது உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன். அந்த அசம்ஷன் மேலே உடனே நம்முடைய ஜட்ஜ்மெண்ட், ஒன்றை பற்றி ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்துக்கு ஒரு தீர்ப்பு, அப்புறம் அதை பற்றிய வசைபாடல் எல்லாம் செய்கிறோம். அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் என் ஃபோட்டோ வேணும்னா கிடைக்காதா? சும்மா கூகுளில் போட்டு சுகி சிவம் ஃபோட்டோஸ்னால் 10,000 ஃபோட்டோ வரும். ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனையோ விழாவில் போய் நாங்கள் கலந்துக்கிறோம், என் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு விஷயமே இல்லை. அப்புறம் டக்குன்னு டைப் பண்ணால் என்ன வேணாலும் வார்த்தை வரும். நீங்கள் அந்த வார்த்தை யார் வேணாலும் காயின் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே சுகி சிவம் அப்படின்னு பேர் போட்டுக்கலாம். அதாவது இந்த உலகத்தில் எப்படின்னா, யாரை வேணாலும் நீங்கள் டேமேஜ் பண்ண முடியும். யாரோ ஒருத்தருடைய ஃபோட்டோ கிடைக்கும், யாரோ ஒருத்தர் ஒன்று சொன்னதாக ஒன்று போட முடியும், அதை நீங்கள் அப்படியே இன்னொருத்தருக்கு அனுப்ப முடியும். இதில் எங்கே இடிக்குது தெரியுங்களா? ஹூ இஸ் த கல்ப்ரிட்? அதாவது இதை முதல்ல அயோக்கியத்தனமாக எவன் கண்டுபிடிச்சி போட்டான் அப்படிங்கிறத பிடிக்கணும். அது அவ்வளோ சுலபம் இல்லை.
நான் என்ன பெரிய பதவியிலையா இருக்கிறேன்? இப்போ நான் ஒரு பதவியில் இருந்தால் உடனே எனக்கா டவால் டிபின்னு எல்லாம் ஓடுவாங்க ஆடுவாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே 2 கவர்மெண்ட்டும் அப்படியே தகவல்னு வேலை பண்ணாங்க. யார் போட்டா அப்படின்னு கொத்தா பிடிச்சி பொய்யான தகவலை போட்டான்னு லபக் அப்படின்னு பிடிச்சாங்க, கபக் அப்படின்னு கொண்டாந்தாங்க. கோர்ட்டில் போய் அவங்க ஜாமீன் கேட்டபோது நீதிபதி கூட கொடுன்னு விமர்சனம் பண்ணார். நீ என்ன லேசான காரியமாக பண்ண? எல்லாருக்குள்ள கலவரம் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஜாமீனும் கொடுக்க முடியாது, ஒன்றும் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த நீதிபதி பேசினார். ரைட்டு. இப்போது 2 பகுதிகளுக்கு உள்ளே வர்றபோது காவல்துறை கடன்னு வேலை செய்யுது, ஆளை கண்டுபிடிக்குது, பிடிச்சி கொண்டாந்து நிறுத்திருச்சு. நல்ல வேலை, கலவரம் நடக்கலை. இப்போ தப்பான ஒரு செய்தியை மீடியாவில் போட முடியுங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 2, இதை கிரியேட் பண்ணுறதுங்கிறது இப்போ கஷ்டமே கிடையாது. வெறும் செல்ஃபோன் வச்சு கிரியேட் பண்ணலாம். முன்னையாவது சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்த்து தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ சிஸ்டம் கூட உங்களுக்கு தேவையே கிடையாது. செல்ஃபோன்லேயே நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணலாம், என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அப்படி டூப்ளிகேஷன் தவறான விஷயங்களை பண்ண முடியுங்கிற போது அப்போ அதில் ஒரு நியாயம் இருக்கணும். எங்கே நியாயம் இருக்கணும் தெரியுங்களா? நீதிமன்றங்கள் இதை பற்றி கொஞ்சம் கவலைப்படணும். நாங்கள் வேற யார்ட்டையும் முறையிட முடியாது, நீதிமன்றங்கள் கொஞ்சம் கவலைப்படணும். ஒரு தப்பும் பண்ணாத ஒருத்தர் என்னமோ ஒன்று சொன்னார்னு சொல்லி சும்மாவாது ஒருத்தன் தானாகவே போட அவன் வாய்க்கு வந்தபடி என்னோட நிறுத்தினா பரவாயில்ல, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பரம்பரை, என்னுடைய குடும்பம் எல்லாத்துக்கும் சேர்த்து. என்ன இது பண்பாடு? ஒன்றும் புரியல நமக்கு. அப்போ எனக்கு ஒரு நீதி கிடைக்கணுமா இல்லையா? என்னை பற்றி ஒரு செய்தி சொல்கிறது, அது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கணும். என்னோட சேனலில் என்னோட வீடியோ அதில் நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது ஓரளவு ட்ரூ. அதில் கூட இப்போ டூப்ளிகேட் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ என்னோட சேனலில் என்னோட வீடியோவில் நான் ஒரு செய்தி சொல்லியிருந்தா 100% அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி கூட என்னை திட்டலாம். ஆனால் இப்போ எடிட்டிங்கிறது எப்படி இருக்குது தெரியுங்களா? இப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. சுகி சிவம் அயோக்கியன் என்று நான் சொல்ல வரவில்லை அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுங்களேன். டக்குன்னு சுகி சிவம் அயோக்கியன் கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? என்று நான் சொல்ல வரவில்லைங்கிற வார்த்தையை விட்டுட்டா அப்புறம் அவர் சொல்கிறார் அவர் நல்லவர் அப்படின்னு முடிக்கிறார். அவர் நல்லவர்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு என்று நான் சொல்ல வரவில்லை கட் பண்ணி ஒட்டலாம். இப்போ அந்த கம்ப்யூட்டர் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் எதை வேணாலும் கட் பண்ணலாம், எங்கே வேணாலும் ஒட்டலாம், எங்கே வேணாலும் மாட்டலாம். அப்போ அந்த மாதிரி மாற்றி போடுகிற போது என்னாகும்? விபரீதமான ஒரு பொருள் வரும். இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் எல்லாரும் தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்போ 2வதாக நான் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மனிதர் ஒரு கொள்கை அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாருன்னா என்ன கொள்கை வச்சிருக்கிறார், எதற்காக அவர் பாடுபடுறார், என்ன செய்தியை அவர் சொல்ல வருகிறார் அப்படிங்கிறத தெளிவாகவும் கூர்மையாகவும் நாம் கவனிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு சில கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகள் காரணமாக நான் படுகிற துயரங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கொள்கையே இல்லை அப்படின்ட்டா யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. ஆனால் கொள்கை அப்படின்னு ஒன்று வகுத்து கொள்ளுகிற போது நாம் வாழ்க்கையில் சில சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டியிருக்கு. நான் அதை பற்றி சொல்கிறேன்னே, உங்களுக்கு கொஞ்சம் புரியும்படியாக சொல்கிறேன். அப்படி என்ன உலகத்தில் இல்லாத கொள்கை எனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லை. நான் இந்து மதம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு பார்வை, ஒரு ஆழமான பார்வை எனக்குள்ளே தோற்றுவித்து வைத்திருக்கிறேன். அந்த மதத்தை பலவீனப்படுத்தாதபடி அடுத்த நூற்றாண்டுக்கும் அதனுடைய சரியான தர்மத்தை கொண்டு போக வேண்டும் என்ற அக்கறையினால் மட்டும்தான் அதை பற்றி பேசுகிறேன். இதை பல பேர் நம்புவதற்கு மறுக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நம்புங்கள் என்று நான் கெஞ்சிக் கொண்டிருக்க முடியாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மதத்திலே, இந்த சமயத்திலே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை நாம் எதுவுமே செய்யவில்லை, அவர்களாக இந்த மதத்தை விட்டு வேறு மதங்களுக்கு மதம் மாறி போய்விட்டார்கள் என்ற கற்பனை கதையை நாம் ஒப்புக்கொள்வதில்லை.
அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டார்கள், எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதிலெல்லாம் என் ஆழ் மனதில் ஒரு வலி இருக்கிறது, ஒரு வேதனை இருக்கிறது, ஒரு கண்ணீர் இருக்கிறது. அவர்களுக்கு நாம் நியாயம் வழங்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு அக்கறை, அதன் காரணமாக மட்டும்தான் அந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். 2, ஜாதி அடுக்குகளால் இந்து மதம் பலவீனம் அடைகிறது என்று நான் விவேகானந்தரை போல, அவருடைய கருத்து அது, பாரதியின் கருத்தை போல அவருடைய கருத்து அது, அதை வழிமொழிகிறவனாக என்னை வகுத்து வைத்திருக்கிறேன். 3, ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய மேலாதிக்கம் உச்சத்திலே இருந்து மற்றவர்கள் மட்டம் தட்டப்படுகிற போது அதை சகித்து கொண்டிருப்பதற்கு என் மனம் இடம் தரவில்லை. இதனை நான் ஒவ்வொரு முறையும் வற்புறுத்தி சொல்லுகிற போது பல விரோதங்களை சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. நான் விரோதங்களுக்காக அஞ்சுகிறேன் என்று பொருள் அல்ல, ஆனால் மீண்டும் மீண்டும் அதை விளக்கி சொல்லுவதற்கு மட்டும்தான் நான் விரும்புகிறேன். பகை ஏற்படுத்திக் கொள்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அளவுக்கு மேல் தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆழமான கேள்வியை என்னுடைய பேச்சில் நான் விதைத்துக் கொண்டே இருக்கிறேன். இவைகளுக்காக நான் பெறுகிற அந்த பதில்கள், அறுவடைகள் மிகுந்த துன்பத்துக்கு உரியவை. அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்றாலும் அதற்காக பொய்யான வதந்திகளை என் மீது பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதை சிலருக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். இன்னொன்று மிக முக்கியமான ஒரு செய்தி, நான் சமஸ்கிருதத்துக்கு எதிரி அல்ல. நான் என் புத்தகங்களை நீங்கள் சரியாக வாசித்தால், லலிதா சகஸ்ரநாமம் பற்றிய என்னுடைய பேச்சை கேட்டால், அபிராமி எந்தாதி என்னுடைய விரிவுரையை நீங்கள் கேட்டால், கும்பாபிஷேகம் பற்றிய என்னுடைய புத்தகத்தை நீங்கள் படித்தால், நான் சமஸ்கிருதத்திற்கு எந்த இடம் வழங்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சரியான ஒரு பார்வையை முன்வைத்திருக்கிறேன். ஆனால் பொய்யாக குற்றம் சாட்டுகிறவர்கள் நான் ஏதோ அந்த மதத்திற்கு, அந்த பகுதிக்கு, அந்த மொழிக்கு எதிராக இருப்பதை போன்ற திரும்ப 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 பொய்களையே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஸ்டாண்ட், நான் எந்த நிலையில் நிற்கிறேன் என்பதை மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தமிழில் வழிபாடும் சிறக்க வேண்டும், தமிழில் அர்ச்சனையும் நடக்க வேண்டும், தமிழில் குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் செய்வதற்கான வழிமுறையும் ஏற்பட வேண்டும். இது மட்டுமே என்னுடைய விருப்பம். வடமொழியை நிறுத்திவிட வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை அல்ல. இவற்றிலெல்லாம் நான் மிக தெளிவான ஒரு பார்வையினை உடையவர். இதை தவிர வேறு விதமான உள்நோக்கங்களோ வேறு விதமான விருப்பு வெறுப்புகளோ எனக்கு இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை என்னுடைய நண்பர்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நானும் இதை திரும்ப திரும்ப பேசுவதில் சலித்து போகிறேன் என்றாலும் விளக்கங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மதம் ஒரு நூற்றாண்டு தாண்டி அடுத்த நூற்றாண்டு வாழ வேண்டும் என்றால் சில நல்ல மாற்றங்களை நோக்கி அது பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு நாராயண குரு வருகிறார், இந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு வைகுண்டர் வருகிறார், இந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு ஒரு வடலூர் வள்ளற் பெருமான் வருகிறார், இந்த மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு 18 சித்தர்கள் இந்த மண்ணிலே வந்து தோன்றுகிறார்கள். இப்படிப்பட்ட மகான்கள் ஸ்ரீ விவேகானந்தரை போல, பாரதியை போல சில பேர் சில விதமான சீர்திருத்தங்களை சமூகத்தில் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த நிலையில் இருந்து கொண்டுதான் நான் இந்து மதத்தை பற்றிய பார்வையை முன்வைத்திருக்கிறேன். புரிந்து கொள்வதும் ஏற்பதும் ஏற்காமல் போவதும் அவரவருடைய சௌகரியத்தை பொறுத்தது. என்றாலும் சில பேர் தன்னிலை விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் மட்டும் இதனை தருகிறேனே ஒழிய இனி ஒவ்வொரு முறையும் இப்படி சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. என்னுடைய சேனல், அதாவது இந்த சுகி சிவம் எக்ஸ்பிரஷன் என்ற சேனலில் என் வாய்மொழியாக நான் பேசுகிற வீடியோவில் வருகிற செய்திகளுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியுமே ஒழிய மற்ற சேனலிலே அவர்கள் போடுகிற தலைப்புக்கோ அவர்கள் போடுகிற செய்திகளுக்கோ நான் எந்த வகையிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது. அவரவர்கள் அவரவர் சௌரியத்திற்காக அதை செய்கிறார்கள். எனவே அஃபிஷியல் சேனல் சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ், இதன் மூலம் என்னுடைய இந்த வீடியோக்கள் மூலம் மட்டும்தான் என்னுடைய கருத்துக்களை நான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். மற்றவற்றில் வருகிற எதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை புரிய வைக்க நான் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.